நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் மே மாத கிரக நிலைமைகளை பார்க்கலாம். 1/5/2024 அன்று குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 7/5/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 24/5/2024 அன்று புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகின்றார். பொதுவாக மீனம் ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது காலச்சக்கரத்தின் 12வது ராசியாக மீனம் விளங்குகின்றது. இந்த ராசி இரட்டை மீன்கள் என்பதனால் எந்த விஷயத்திலும் இரட்டையாக கொடுக்கும் இயல்புடையதாக உள்ளது. புதன் இவர்களது ஆட்சிக்குரிய கிரகமாகும். இவர்கள் மற்றவர்களுடைய சுக துக்கங்களை தன்னுடைய சுக துக்கமாக நினைப்பார்கள். இரகசியங்களை மறைக்காமல் வெளிப்படையாக பேசும் இயல்பு இவர்களுக்கு உண்டு. சிலர் பயந்த சுபாவம் கொண்டவர்களாகவும் இவர்கள் காணப்படுவார்கள். தமக்கு தாமே தீமைகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். நல்லது செய்கின்றேன் என்று வீண் விவகாரங்களில் தலையிட்டு துன்பங்களை தேடிக்கொள்வார்கள். அதே போல பேச்சாற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சமயம் பார்த்து காலை வாரும் இயல்பு உடையவர்கள். பிறருடைய வார்த்தைகளை மதிக்கக்கூடியவர்கள். அதே போலத்தான் கூறுவதையும் அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். குடும்பத்தில் அக்கறை இருப்பதனால் பொருளாதாரத்தை உயர்த்தி செல்லக்கூடியவர்கள். கற்பனை திறனாக பேசுவதில் இவர்கள் வல்லவர்கள். தான் நினைத்த விஷயங்களை எந்த இடத்திலும் மறைக்காமல் பேசுவதனால் மன வருத்தங்களும் வந்து சேரும். இவர்கள் செய்யும் வேலையை சிரத்தையோடு செய்வதனால் செய்யும் காரியங்களில் மரியாதையும் புகழும் பெற்று விளங்குவார்கள். மேலும் பணத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள். தங்களுடைய பொருளாதார நிலைமையை பயன்படுத்தி தங்களை முன்னுரிமைப்படுத்தி கொள்பவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது முதலில் சென்று உதவும் குணம் படைத்தவர்கள். இவர்களிடம் உதவி பெற்றவர்கள் அதனை உதாசீனப்படுத்தினாலும் அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் உதவி செய்யும் நல்ல எண்ணம் படைத்தவர்கள். இவர்கள் நகைச்சுவையாக பேசுவதில் மிகவும் வல்லவர்கள். விரைவாக முடிவெடுக்கும் திறன் உடையவர்களாகவும் விளங்குவார்கள். எதிலும் இறங்குவதற்கு முன் இருமுறை சிந்திப்பார்கள். தந்திரமாக காரியங்களை சாதிக்கவும் வல்லவர்கள். சுயமாக சிந்தனையும் தங்கள் விருப்பப்படி எதனையும் செய்யும் விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். உயர்ந்த பதவிகள், கௌரவம், அந்தஸ்து என்பனவற்றை அடைந்து கொள்வார்கள். பொறுப்புமிக்க நிர்வாகிகள் மற்றும் ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள். ஆராய்ச்சி திறனும் இவர்களிடத்தில் காணப்படும். இவர்கள் சில விஷயங்களில் பேராசை உடையவர்களாகவும் சில சந்தர்ப்பங்களில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்வில் அதிக தோல்விகள், பிரச்சனைகளை சந்திப்பவர்களாகவும் இருப்பார்கள். சரிவாங்க மீனம் ராசிக்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அத்தனையும் முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறும் ஆற்றல் உடைய மீனம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிலும் நன்மையே நடக்கும். எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பதும் நல்லது. திடீர் பண தேவை உண்டாகலாம். சூரியன் சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் தாமதங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவதும் நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில் கவனம் தேவை. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வரும். வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வாய்ப்புகள் வந்து குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். வேலைகளை கவனமுடன் செய்வதும் நல்லது. எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவதுதான் நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனம் தேவை. அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும். வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம். கவனம் தேவை. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பண வரவை சேமிப்பீர்கள். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். உங்களுக்கான பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று வீரபத்திர சுவாமியை வழிபட்டால் எதிர்ப்புகள் அகலும். மனதில் தைரியம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 21, 22. அதிர்ஷ்ட தினங்கள் 13, 14, 15. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.